உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் அடைக்கலமான அந்த குணத்தை நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உன்னுடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உன்னுடைய வேலைக்காரிகளின் ஒருத்திக்கும் சமானமாயிராட்டார். நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உன்னுடைய அடியார்களுடைய பட்சமாக பேசினீரே. இந்த பட்சமாக அந்த போவாஸ் பேசுகிறார். இந்த ரூத் புத்தகத்தை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரூத் புத்தகம் வேதாகமத்திலே 8வது புத்தகமாக இடம்பெற்றிருக்கிறது. அதை சொல்லுவோம். இந்த ரூத் புஸ்தகம் எந்த காலத்திலே இது நடைபெற்றது என்றால், யோசுவாவுடைய காலத்துக்கு பிறகு நியாயாதிபதிகள் பஞ்சாயத்து பண்றாங்க பாருங்க. பஞ்சாயத்து ஆஃபீஸர் ஊர் பஞ்சாயத்து, இந்த ஊர் பஞ்சாயத்து பண்ணுகிற நியாயாதிபதிகள் இருப்பாங்க அந்த காலத்துல. ஊர் வாசல்ல வச்சு எல்லாத்தையும் நியாயம் தீர்ப்பாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு பஞ்சாயத்து நியாயம் பண்ற காலத்துல நடந்தது. இந்த புத்தகத்துல 4 அதிகாரம் உண்டு. 8 அதிகாரம், 4 அதிகாரம், 4 அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரத்துல 85 வசனம் இருக்கு. எத்தனை வசனம்? 85 வசனம். பார்க்க 4 அதிகாரம் மாதிரி தெரியுது. 85 வசனங்கள் இருக்கிறது. இந்த 85 வசனத்துல எத்தனை வார்த்தை இருக்குன்னு கேட்டா அதையும் சொல்ற உங்களுக்கு. இந்த புத்தகம் கிமு 1500 இருந்து 1600 எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு 2000 வருஷம், பிறகு 1500 வருஷத்திலிருந்து 50 வருஷத்துக்குள்ளா கிட்டத்தட்ட 3500 to 3600 வருஷங்களுக்குள்ள எழுதப்பட்ட புத்தகம் ரூத் புஸ்தகம். அல்லேலூயா. 1527 வார்த்தைகள் இருக்கிறது. எத்தனை வார்த்தை? 1527 வார்த்தைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகள் சாரி 2578 வார்த்தைகளுடைய 2578 வார்த்தைகள் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனங்கள் 85, வார்த்தைகள் எத்தனை? 2578. அதிகாரங்கள் எத்தனை? 4. வேதத்தில் எத்தனாவது புத்தகம் இடம்பெற்றிருக்கு? 8வது புத்தகம் இடம்பெற்றிருக்கு. இது யாருடைய காலத்தில் எழுதப்பட்டது? நியாயாதிபதிகளின் காலத்திலே எழுதப்பட்டது. இது எந்த இடத்தில் என்றால், இஸ்ரவேல் பலஸ்தீனா கானான் தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதேயா என்கிறது ஒரு தேசம். அந்த யூதேயா தேசத்திலே இருக்கிறதான அந்த பெத்லகேம் என்ற ஊரிலே நடந்தது. எப்ராத்தியர்கள், இந்த எப்ராத்தியர்கள் இருந்த இடத்துக்கு எப்பிராத்தா என்ற பெத்லகேமே, நீ சிறியது என்னப்பட்டாலும் புகழப்படுவாய். மேக 5:2 தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மேக 5:2 படியுங்க. மேக 5:2. சிறிய பெத்லகேமாக ரூத் புஸ்தகத்திலே நீங்க படிச்சீங்கன்னா 1ஆம் அதிகாரத்திலே அந்த 1வது இந்த 2வது வசனத்தினுடைய 5வது வரிக்கு இடையில ஆரம்பிக்க, யோதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள். அப்ப யூதா தேசம், பெத்லகேம் ஊரு, எப்பிராத்தா பட்டணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்னன்னு கேட்டாங்க, அது எப்பிராத்தியர் அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்தால் போட்டிருக்கு. அதனால யூதியா தேசத்தில் நடந்த சம்பவம். ஸ்தோத்திரம். இயேசு அங்கே பிறந்தார். முற்காலத்தில் தாவீது அங்கே இருந்தார். அதற்கு முன்னே அது தாவீது நகரம் என்று சொல்லப்படுகிறதுக்கு முன்னமே
நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்தின் சம்பவத்தை ஒரு வேதத்திலே எடுத்து வைத்திருக்கிறது என்றால் அற்புதமான காரியம். உலகம் என்று சொல்லும்போது தெரியுது, அந்த உலகத்தில் ஒரு குடும்பம் என்று சொல்லுகிறது குறிப்பிட்டு காட்டுவது. அதே மாதிரி இந்த யூதேயா தேசம், இந்திய தேசத்திலே ஒரு குறிப்பிட்ட குடும்பம், பூக்ஸ் தேசத்திலே யோபுவுடைய குடும்பம், இப்படி சொல்லி காண்பிக்கப்படுகிறது போல சுட்டி காட்டப்படுகிற ஒரு குடும்பம். நமக்கு எவ்வளவு ஒரு முக்கியம், ஒரு குடும்பம் எவ்வளவாக சுட்டி காட்டப்படுகிறது, ஒரு குடும்பம் எவ்வளவாக அங்கே வேதத்திலே இடம்பெறுகிறது என்று பார்க்கும் பொழுது, அந்த குடும்பம் குறைவுள்ளதாக நிறைவுள்ளதாக இருந்தாலும் அது குறைவிலிருந்து நிறைவானபடியினாலே அது வேதத்திலே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. வேதத்திலே நிறைவான குடும்பத்தை மட்டும்தான் ஆண்டவர் சுட்டி காட்டுவார் அப்படின்னு சொன்னா அது எந்த குடும்பத்தையும் அப்படி சுட்டி காட்ட வழியே இல்லை. ஆனால் ஃபெயிலா போன பிள்ளை பாஸ் ஆயிடுச்சு, அதை கொஞ்சம் எடுத்து காட்டுவாங்க. பாருங்க, பிள்ளை வந்து முட்டை வாங்கிச்சு, இப்போ எவ்வளவு மார்க்குகள் அதிகம் வாங்கியிருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுத்தி காட்டுவாங்க. ஒரு பிள்ளை சாதாரண பாஸ் மார்க் வாங்கிச்சு, இது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுத்தி காட்டுகிறோம். அதே போல இந்த ரூத்து அப்படிங்கிற புஸ்தகம் பெரிய ஒரு கூத்து அப்படின்னு நாங்கள் பார்த்தா தெரியும், பெரிய கூத்துப்பா, அதுதான் அந்த ரூத்து அப்படின்னு சொல்ற மாதிரி சம்பவம் இருக்கிறது. இப்போ இந்த ரூத்து புஸ்தகத்தை படிக்கும் பொழுது அதிலே உள்ள வாக்குத்தத்தத்தை படிக்கும். இந்த ரூத் புஸ்தகத்துல கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. ஏசாயா தீர்க்கதரிசிகள் பைபிள் ஸ்டடி கூட மாதிரி தேவை செய்தித்தார். ரூத் புஸ்தகத்துல கர்த்தர் சொல்லுகிறார், ஏசாயாவை கொண்டு சொல்லுகிறார், எரேமியாவை கொண்டு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி முன்குறிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் எதுவுமே கிடையாது. ஆனால் அதை ஆதாரப்படுத்தக்கூடிய வசனங்கள் இருக்கலாம். இந்த ரூத் புஸ்தகத்திலே கர்த்தர் நேரடியாகவோ தீர்க்கதரிசிகளை கொண்டோ எதுவும் சொல்லவில்லை. ஆனால் ஒரு யூதனாகிய போவாசை கொண்டு அந்த ரூத்து கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் 2, அந்த 2 என்பதை கண்டு நாமும் வாழ்க்கையிலே தோல்விகளை வென்று வெற்றி வாகை சூடும்படியாக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ரூத் என்ற இந்த புஸ்தகத்துல ஏற்கனவே சொன்னது ஞாபகப்படுத்துறேன், 8வது இடம்பெற்ற புஸ்தகம், 4 அதிகாரங்களை கொண்ட புஸ்தகம், 85 வசனங்களை கொண்ட புஸ்தகம், 2578 வார்த்தைகளை கொண்ட புஸ்தகம். இது நியாயாதிபதிகள் காலத்திலே நடந்த ஒரு சம்பவம். இது யோசுவா காலத்துக்கு பின்னே எழுதப்பட்டது, நடந்த ஒரு சம்பவம். இதை எழுதினவர் சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருக்கிறார் என்று கருதப்படுகிறது. இந்த எழுத்தாளர் சாமுவேல் இதை எழுதியிருக்கிறபடியாக சொல்லப்படுகிறது சரித்திரத்திலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புஸ்தகத்தை படிக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் அங்கே சித்தரித்து காட்டப்படுகிறது. நம்முடைய குடும்பத்தை சித்தரித்து காட்டி எவ்வளவோ நம்மை சீர்திருத்தக்கூடிய சம்பவங்கள் உள்ளே இருக்கிறது. இந்த முகவரியை பற்றி பேசிக்கிட்டு போகும் பொழுது ஏதாவது பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் இதிலே ஏற்கனவே பிரசங்கித்திருந்தாலும் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாம் சிந்திக்கிறோம். இதனுடைய சிந்தனையிலே மனவாட்டி மனவாளன் என்ற ஒரு புத்தகத்தை, ஒரு கருத்தை கொண்டு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த ரூத் எங்கே உள்ள ஸ்திரீ என்று பார்க்கும் பொழுது மோவாபிய ஸ்திரீ. இங்க உள்ள ஸ்திரீ மோவாபிய ஸ்திரீ. மோவாப் என்று சொன்னால் இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்குள்ளே 10வது தலைமுறையிலும் உள்ளே பிரவேசிக்க கூடாது என்று அங்கே பழைய ஏற்பாட்டில் நாம் தெளிவாக இந்த வசனத்தை வாசித்து இருந்திருக்கிறோம். 10 தலைமுறைகளிலும் இது உள்ள போகக்கூடாதுன்னா மோவாபியர்கள் அருவருப்பானவர்கள். மோவாபியர் என்ற ஜாதிக்கு முதல் யார் காரணம் என்றால் லோத்துவனுடைய மூத்த மகன் மோவாப். அந்த ஆபிரகாம் கூட இருந்து பிரிந்து போனாரே, அந்த லோத்துவனுடைய பிள்ளைக்கு பெயர் தான் மோவாப். அந்த மோவாபுடைய ஜாதி தான் மோவாபியர். ஆகவே இந்த அருவருப்பான சந்ததி என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது, முறைகேடான சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த மோவாபிய ஜாதி இடத்திலே மோவாபிய ஜாதியும் இஸ்ரவேல் ஜாதியும் எப்படி ஒன்றாய் சேர்ந்தது? இதுதான் ஒரு அதிசயம், இதுதான் ஒரு அற்புதம். அது ஏன் அப்படி நடந்தது என்ற அந்த சரித்திரத்தை படிக்கும் பொழுது இன்றைக்கு அதிலே ஒரு சத்தியம் அடங்கி இருக்கிறது. அந்த சத்தியத்திலே நம்முடைய வாழ்க்கையினுடைய சித்திரம் அடங்கி இருக்கிறது. அந்த வாழ்க்கையின் சித்திரத்தை நிகழ்த்தி இன்றைக்கும் அதை வெற்றியாய் நிறைவேற்றுவதற்கு நித்தியத்திலே தேவன் இருக்கிறார். அதை புத்தியோடு அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சக்தி பிறக்கின்றது. செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சுன்னு சொன்னா அது ஒரு உலக பழமொழி. ஆனால் சத்தியத்தின் புஸ்தகத்தை தியானிக்கையிலே அதிலே ஒரு சாதனை பிறக்கிறது பூமியிலே என்று சொன்னால் அதுதான் மகிமைக்குரிய காரியம். அருமையானவர்களே, இந்த ரூத் புஸ்தகத்துல சரித்திரம், இது ரூத்தின் சரித்திரம் என்று சொல்லி இருந்தாலும் இது ரூத்தினுடைய சரித்திரம் அல்ல, இது நகோமியின் சரித்திரம் தான் தோன்றுகிறது. எடுத்தோட ரூத்தின் சரித்திரம்னா ரூத்தை பற்றி தான் ஆரம்பிக்கணும். ஆனா யாரை பற்றி ஆரம்பிச்சிருக்கு? நகோமியை பற்றி ஆரம்பிச்சிருக்கு. அப்ப நகோமி ஏன் அப்படி ஆரம்பிச்சிருக்குன்னா நகோமியை கொண்டுதான் சரித்திரம் துவங்குது. இப்ப ஏன் ரூத்தின் சரித்திரம் போட்டிருக்குன்னா சென்ட் ஜான்சன் சொன்னா ஒரு பிள்ளை பாஸ் பண்ணா அதை கொஞ்சம் முதல் போய் காட்டுறாங்க. ஒரு 3 பிள்ளைகளை தினகரன் பேப்பர்ல வந்துருக்குது, நான் பார்த்தேன். அது மாதிரி மொபைல்லையும் வந்து பார்க்குறோம். அது ஒருத்தருக்கு அனுப்பி சந்தோஷப்படுறோம். அது மாதிரி இந்த உலகத்துல வந்து எழுதப்பட்ட சரித்திரங்கள்ல எது மேல் நோக்கி நிற்கிறதோ அதுவே சரித்திரத்தின் தலைப்பாக வைக்கப்படுகிறது. ஒரு கதையினுடைய மூலாதாரமான ஒரு கருத்து இருக்கும், அதுதான் அங்கே சரித்திரத்துக்கு தொகுப்பாக தொகுத்த பிறகு அதை வகுத்தெடுத்து தலைப்பு கொடுப்பார்கள். அதுபோல இது ரூத்தினுடைய சரித்திரம். இது யாருடைய குடும்பம்? எலிமெலேக்குடைய குடும்பம். இது பேர் என்ன? எலிமெலேக்கு. எலிமெலேக்குன்னு சொன்னா கர்த்தர் என் துணை அப்படின்னு அர்த்தம். அந்த நகோமி அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சி என்று அர்த்தம். மக்லோன் கிளியோன் 2 பிள்ளைகள். மக்லோன் என்றால் பலவீனன் அல்லது வியாதிக்காரன் அர்த்தம். ஒத்த வாக்கிய அகராதின கருத்துக்கள்லாம் போட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிளியோன்னு சொன்னா கிளி பிடிச்சவன், பயந்தா கொள்ளின்னு அர்த்தம். மக்லோன் என்றால் பலவீனன் வியாதிக்காரன் அர்த்தம். இங்க இருந்து இவங்க பெத்லகேமில் இருந்து இந்த மோவாப் தேசத்துக்கு போனாங்களே, போனது காரணம் என்னன்னா ஒரு பிரச்சனை. ஆனா மோவாப் தேசத்துல போன பிறகு பல பிரச்சனை. இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? ஒரு பிரச்சனை வருகிறதை கண்டு ஒருவர் உருவிட்டு ஊர் சென்றால், நாடு விட்டு நாடு சென்றால் அவர்கள் மேலும் மேலும் பிரச்சனைகளை சந்திப்பார்கள். சிலர் வந்து தாங்க போக மாட்டாங்க. நீ முன்னால போ, நான் பின்னால வரேன் அப்படி தெரியுமா? அவனை பலியாடாக்கி அவன் போய் நல்லா இருக்கானா பார்த்துட்டு இந்த ஐயா பின்னால போவாரு, இந்த அம்மா பின்னால போவாங்க. நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன்னு சொல்லி. ஆனா முன்னால போறவங்க என்னன்னா, நானும் போய் சாகுறேன், உன்னை விட்டுட்டு சாக இஷ்டம் இல்லை, உன்னையும் சாவடிக்கிறத திருப்தி அப்படின்னு முன்னால போனது பின்னால போது எடுத்துக்கிட்டு போகும். அது ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் அது ஒரு மனித சுபாவம். ஆனால் இதுல புத்தியை கொடுத்து ஆண்டவர் சக்தி பிறக்க வைக்கிறது தான் புத்திசாலித்தனமான காரியம். ஆவியானவர் நம்ம செய்தியை தருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையான கர்த்தருடைய மகளே, கர்த்தருடைய மகனே, இந்த சத்தியத்தை அறியும் பொழுது நாம் இல்லாதவர்களுக்காக பேசவில்லை, தேவ பிள்ளைகளால் இருக்கிறவர்களுக்காக. மோவாபியர்களே தேவ பிள்ளைகளால் இல்லாதவர்களுக்காக பேசவில்லை, பெத்லகேமிலே இருக்கிறவர்களுக்காக பேசுகிறோம். இவர்கள் அப்படி போக காரணம், ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போகிறது காரணம் அவர்களுக்கு பஞ்சம் என்று சொல்லுகிற ஒரே கொடுமை. சாதாரண பஞ்சமா இருந்தா போயிருந்திருக்க மாட்டாங்க, சரியான ஒரு கஷ்டமான ஒரு பஞ்சம். அதிலே அவர்கள் ஒரு பஞ்சம் என்ற பிரச்சனைக்காக அவர்கள் இடம்பெயர்ந்து போனதினாலே அவர்கள் நெஞ்சம் அதிர்ந்து போகத்தக்கதாக நெஞ்சும் துன்பங்கள் வந்தது. ஆகவே ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு மாறி போகிறதோ, ஒரு தேவ சித்தம் இல்லாமல் ஒரு குடும்பத்திலிருந்து பிரிந்து போகிறதோ, தேவ சித்தம் இல்லாமல் சபையிலிருந்து பிரிந்து போகிறதோ
அவர்களுடைய அறியாமை புத்தியினம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேசமே கர்த்தருடைய வார்த்தையை கேள் என்று சொன்னால் அது சபையைத்தான் காட்டுது. தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியெல்லாம் தேசத்திலே சபை முக்கியமான இடம். நீ முன்னால போறேன், பின்னால பாறேன், நான் முன்னால போறேன், அதுக்கு பிறகு பின்னால உன்னை இழுத்துக்கிட்டேன். இதுவும் செத்து போன ஆவி இன்னொருக்கையை சாப்பிடுச்சு இழுக்கிற மாதிரி, இன்னொருவனை சாப்பிடுச்சு இழுக்கிற மாதிரி. இது ஒரு ஆவி. அதுதான் முன்னால நல்லா இருந்தது, பின்னால துக்கமா இருக்கிறது. ஆகவே உங்கள் துக்கம் ஏற்பட்டு அது சந்தோஷமாய் மாறும் என்ற வாக்குத்தத்தத்தை பெறுகிறதை விட கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாகவே இருந்தது. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அருள் செய்வார். வாக்கு பெஸ்ட். எது பெஸ்ட்? நீ துக்கப்பட்டு துக்கம் சந்தோஷமா மாறுறது, அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு சந்தோஷமா? அல்லது கர்த்தரிடத்துல சந்தோஷமாகிறது உனக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும்னு சொல்றதுக்கு எது சந்தோஷம்? அதான் சந்தோஷம் இல்லையா? அப்ப என்னன்னு கேட்டா, கட்டி விழுந்து பல்லு உடைஞ்சி புதுசா ஒரு பல்லு கட்டுறதை விட நீ பல்லு உடையாமலே பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்றதை கேட்டா நல்லது. அதனால என்ன சொன்னாலும் நான் சேர்ந்து செய்வேன் அப்படின்னு சொல்றது கீழ்ப்படியாமை. ஆதாமுடைய கீழ்ப்படியாமைக்கு இயேசுடைய கீழ்ப்படிதல் அவருக்குள் நமக்கு கீழ்ப்படிதலை கொண்டு வந்திருக்கிறது. நிறைய சொல்லுவோம். இவங்க பஞ்சம் என்று சொல்லி பஞ்சம் புகும்படியாய் போன மோவாபிலே நெஞ்சம் அதிரத்தக்கதான சம்பவம் நடந்தது. போனவனும் ஒருத்தர் பொட்டுன்னு போயிட்டார். அவர் யாரு? அதை கேட்டுதான் வரீங்க. போன உடனே மோவாபில ஒருத்தர் பொட்டுன்னு போயிட்டார். அவர் பேர் என்ன? எலிமலேக்கு. அந்த குடும்ப தலைவர் போயிட்டார். அந்த குடும்ப தலைவர் போனது காரணம் என்னன்னா, தேவ ஜனங்களை விட்டு அங்க போகக்கூடாதுன்னு சொல்லி திருத்தாத ஒரு தகப்பன். அதே போல தேவ ஜனங்களை விட்டு போகக்கூடாதுன்னு புருஷனுக்கு ஆலோசனை சொல்லாத ஒரு தாய். தேவ ஜனங்கள் சத்தியத்தை அறிந்த பிறகு அங்க நிறைய கிடைச்சி நிறைய எடுத்து கொடுக்குறாங்க. சாப்பாடு நிறைய கிடைக்குன்னு போ. ஆனா கடைசியில சொன்னா, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், என்ன செய்த குறைவுள்ளவளா வந்த. அர்த்தம் என்ன? நான் சொல்லியிருக்கேன் சபையில், யாராவது சொல்லுங்க. நிறைவுள்ளவளா போனேன், நான் குறைவுள்ளவளா வந்தேன். அது அர்த்தம் என்ன தெரியாதா? இதுதான் சொல்லணும். சூப்பர், கை தட்டுங்க. சபை மகிழ்ச்சியா இருக்கணும், ரொம்ப கவனிக்கணும். அதாவது போகும்போது எருமையிலேக்கு உனக்கு நகோமி, எருமையிலே கர்த்தரின் துணைன்னு சந்தோஷமா இருந்தாரு. நகோமி மகிழ்ச்சியின் சந்தோஷமா இருந்தா. பிள்ளைங்க 2 பேர், 4 பேர் குடும்பத்துல, 4 பேர் குடும்பத்துல. மக்களும் நல்லா இருந்தான், தெலுங்கா இருந்தாலும். கிளியோன் பயந்தாங்குழியார் நல்லா இருந்தான். ஒரு பிள்ளை கொஞ்சம் நேரனா இருந்தான். ஒரு பிள்ளை கொஞ்சம் பயப்படனா இருந்தான். இருந்தாலும் நல்லா இருந்தது. 4 பேருக்கு நன்றின்னு இருந்தாங்க. ஆனா இப்பொழுது அங்க போன பிறகு இப்ப பரிதாபமான காரியங்கள். ஆகவே ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ சித்தப்படி ஒரு இடத்துல இருக்கணும். தேவ சித்தப்படி இருந்து அந்த இடத்துல ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வதிக்கப்படும் போது எப்படி இருந்தோமோ அதுபோல ஒரு சில குறைபாடுகள் வரும்போதும் அதே இடத்துல இருக்கணும். இவங்களுக்கு ஆசீர்வாதமும் குறைவும் வந்த இடம் பெத்லகே. ஆனா ஆசீர்வாதம் மட்டும் கிடைச்சி குறைவு இல்லை. இருந்த இடம் தெரியாம ஆட்களே மறைவாகி போனான். அதுதான் உலகம். பெத்லகேமில் ஏற்பட்டது குறைவு, மோவாபில ஏற்பட்டது இருக்கிறவனே இல்லாம போன மறைவு. இதுதான் நமக்கு கற்றுக்கொள்கிற தெளிவு. இதன்படி கீழ்ப்படிதான் உனக்கு ஆசீர்வாதம் பொழிவு. நிறைய சொல்லுவோம். உம்மை உறுதியாக பற்றி கொண்டதினா நான் ஒருபோதும் கலங்கிட மாட்டேன். உறுதியாக பற்றி கொண்டதினா நான்
ஜெயமல்லிகா அவளுக்கு பேசும் பொழுது உலக மல்லிகை ஆயிரம் வாசனை வீசினாலும் பாவத்தை வென்று சாத்தானை வென்று மரணத்தையே வென்று பிள்ளைகளின் கடன்களை எல்லாம் செய்து கொண்டு அவர்கள் போயிருக்கிறார்கள். அப்போ பேருக்கே பொருத்தம் ஜெயமல்லிகை. உலகத்தினுடைய மல்லிகை ஜெகமல்லிகை உலகத்தில் வாசனை வீசும், ஜெயமல்லிகை பரலோகத்தில் வாசனை வீசும் என்று ஜெபத்தை தொடர்ந்து அப்படியே சொல்லி முடித்தேன். இன்றைக்கு சாயங்காலம் சிஎஸ்ஐ அந்த சண்டே ஸ்கூல் வளாகத்தில் அதற்கு ஒரு உரையாற்றும்படியாக போகிறேன். ஒரு மெசேஜ் அவங்க கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே அந்த குடும்பத்தில் எத்தனையோ கஷ்டங்கள் பாளையம் கொண்டு இருக்கும் பொழுது அதற்கு ஒரு சென்னை பட்டத்தில் வந்தால் சின்ன ஒரு கடை துவக்கம். அபிஸ் பாக்கியத்தோடைய அம்மாவுடைய பிள்ளைகளிலே பெரிய மகள் இன்றைக்கு நல்ல கடையை உருவாக்கி பிள்ளைகளின் கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அவர்கள் பிரயாணம் போயிருந்த இடத்துல பரலோகத்துக்கு போக சந்தர்ப்பம் ஏற்படுத்தி போய்விட்டார்கள். எத்தனை பெரிய கிருபை! அவர் குறைவுள்ளவர்களாய் வந்தார்கள், பரலோகம் போகும்போது நிறைவுள்ளவர்களாய் போனார்கள். அதுதான் ஒரு குடும்பத்தின் சாட்சி. அவரது விளக்குகிறது கர்த்தருடைய மாட்சி. எத்தனையோ பேருடைய சாட்சிகள் அங்கே இருந்தது. சபையில் இருக்கிற எல்லாரும் மத்தியில் ஊழியம் செய்ய சொல்லப்பட்டது. அவளுடைய கூட்டம் எல்லாருக்கும் அதுபோல வாழ வேண்டும் என்ற நாட்டத்தை கடைசியாக போதகரையா சொல்லி அதை புதுமொழியாக முடித்தார். நான் என்ன சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையினுடைய துவக்கத்தை விட முடிவு ரொம்ப நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. எந்தெந்த வாழ்க்கை எப்படி முடிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். லாசரு ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே எச்சில் சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அதை நாய்கள் வந்து அவன் உடம்புல புண்களை நக்குகிறது. எத்தனை நாட்கள் எடுத்திருக்குமோ. அவன் ஒருபோதும் அந்த ஐஸ்வர்யனை துரத்தி விடவில்லை. அதைய கருத்தனை துரத்தி விடவில்லை. அவனுக்கு ஏதோ அனுமதி கொடுத்துட்டான். அவனுடைய பிசியில இவனுக்கு ஒன்றும் சொல்லலை. ஏதோ அந்த பக்கத்திலேயே கிடந்தான். அவன் மரிக்கும் பொழுது தேவதூதர்கள் வந்து லாசருவை ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு விட்டார்கள். ஐஸ்வர்யவானுடைய மரணத்திலே ஏக தரப்படாத எல்லாமே ஆகா ஓகோன்னு நடந்திருக்கும் அடங்காராதனை. ஆனால் பாதாளத்திலே இருந்தார். ஆகவே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெளிப்படையான ஒரு அடங்காராதனை எவ்வளவு சிறப்பாக இருந்ததை வைத்து அவர்கள் நிச்சயமாக பரலோகத்தில் இருப்பார்கள் என்று பொறுப்பாக சொல்லிவிட முடியாது. ஒருவர் பூலோகத்திலே எவ்வளவு தரைமட்டமாய் கஷ்டப்பட்டார்கள், நிச்சயமா சாபம் பிடித்து அவர்கள் நரகத்தில் தான் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. சர்வ சாபம் லாசர், சர்வ ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யமா, இரண்டும் பூலோகத்திலே எப்படி இருந்தது, மரணத்தை தழுவிய பிறகு முடிவு எப்படி இருந்தது என்று சிந்திப்பது ஒரு பெரிய ஒரு பாடம். அதுபோல் வாழ்க்கையில ஆண்டவரே இதுவரை உதவி செய்த எமனேசர் இம்மானுவேலாக கூட இருக்கிறேன், இனியும் யெகோவா ஈரேயாக நீர் இருந்து எனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. நான் வழிவிலகி போகாதபடி, உங்க இந்த காலை பின்வைத்து விடாதபடி, வலது வருடத்துல சாயாதபடி, என்னிலே நானும் சுயசித்தம் செய்துவிடக்கூடாது. எனக்கு நண்பனாக ஒருத்தி இருக்கிறானே, எனக்கு நம்பியாக ஒரு பெண் நம்பியாக ஒருத்தி இருக்கிறாளே, அவளை கண்டு நான் பின்பற்றுகிறது அல்ல,
நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லுகிற உண்மையே பின்பற்றுவேன் ஆண்டவரே. எதுவும் நன்மை என்று கண்டு ஏமாந்து விட மாட்டேன். நகோமி பஞ்சம் என்பது இங்கே, அங்கே செழிப்பு என்பது அங்கே என்று சென்ற இடத்திலே வாழ்க்கையே புளிப்பாக போனது அப்பா என்று பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வாலிப பெண்ணே, பெரியோரே சிறியோரே, நீங்களும் நானும் அதைத்தான் அறிகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்ப வர்க்கமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்ற வாக்கு பெத்லகேமிலே. ஆனால் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவோ மரண வழிகள் என்பது மோவாபிலே. இந்த வசனத்தை கூட சொல்லிக்கிட்டு போனதெல்லாம் பெருசா தெரியாது. அதை எடுத்து வாசி, இதை எடுத்து வாசி, இதை எடுத்து வாசி, நிறைய வசனம் சொல்றாங்க. நிறைய வசனம் வாழ்க்கையில நீ व्यसனமா தான் இருக்கிற. இன்னும் கூட இருக்கிற ஆசனத்தை விட்டு எழுப்புறது அநேக விசுவாச பிள்ளைகளுடைய நிலைமை. ஒரு வசனத்தினுடைய வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். நாம் கழிப்போடு பாடுபடலாம், ஆனால் வெளிப்பாடு பெற்றுக்கொண்டு வெளிப்போடு வாழ்வதுதான் தெய்வீக செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனுடைய சாராம்சம் என்னவென்றால், நம்முடைய குடும்ப நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். என் மனைவி என் கூட இருக்கிறார், என் பிள்ளைகள் என் கூட இருக்கிறார்கள். ஒன்றாக சேர்ந்து நாங்கள் இந்த பாரங்களை சுமந்து கொண்டு நாங்கள் கர்த்தரை நோக்கி வாடுகிறோம் என்பது நிறைவு. திடீர்னு பார்த்தா எலிமெலேக்கு மண்டையை போட்ட, எலிமெலேக்கு மண்டை போட்ட உடனேயே ஒரு உணர்வு வந்திருக்கணும். என்ன உணர்வு வந்திருக்கணும்? நம்ம திரும்ப பெத்லகேமுக்கு போயிடலாம்னு சொல்லி. ஆனா என்ன, வாழ்க்கையே புருஷனே வாழ்க்கை அது போயிட்டாலும் இவன் அதுல இருந்து தன்னுடைய ஆத்துக்கு போகல, பெத்லகேமுக்கு போகல. மேலும் 10 வருஷம் அங்கே இருந்தா. மேலும் 10 வருஷம் இருக்கும்போது அடுத்தது மக்லோன் காலி, விளைவியனர் ஒரு சாவு வந்தது. செத்த உடனே அவளை மனசை சந்தோஷப்பட வச்சு போனா போட்டோம், இன்னைக்கு தானே போகிறோம்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சா மக்லோனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஆகா அருமை, என் துக்கம் சந்தோஷமாய் மாறியதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அடுத்தது என்னது? ஆகா மகிமை மேல் மகிமை, கிருபை மேல் கிருபை. என்னது? கிளியோனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. கிளியோனுக்கும் மனைவி. ஆனால் 2 பேருக்கும் பிள்ளை பிறந்ததாக அங்கே இல்லை. கிளியோனுக்கும் மனைவி, மக்லோனுக்கும் மனைவி. ஒருவருக்குடி முதல்ல காலி, எலிமெலேக்கு. அடுத்தது என்னன்னா மக்லோன் காலி, அடுத்தது கிளியோனும் காலி. அந்த 10 வருஷத்துல 3 ஆண்கள் காலியா போனாங்க. 3 ஆண்கள் செத்து போன உடனே அங்க யார் இருக்கிறா? நகோமி இருக்கிறா. நகோமியுடைய மருமகள் ஓர்பால், ரூத், 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க தான் 2 பையங்களே, 2 பிள்ளைங்க, பொண்ணுங்க. இப்போ 3 முடிச்சுக்கிட்டு இருக்கு. யாராவது பார்த்தா மூதேவி இப்படி வந்து சேர்த்திய, நீங்க ஒரு பெரிய மூதேவி, அங்கிருந்து இங்க வந்த பெத்லகேம்ல இருந்து. இந்த 2 மூதேவிகளுக்கு அங்கே ஊட்டியன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா மூதேவின்னு சொன்னாலும் ஒத்துக்கிற வேண்டிதான், நீ ஸ்ரீதேவின்னு சொன்னாலும் ஒத்துக்கிற வேண்டிதான், நீ ஸ்ரீதேவின்னு சொன்னாலும் ஒத்துக்கிற வேண்டிதான். ஏன்னா நீ முதல்ல நல்லா இருந்து ஒரு கட்டுக்கிட்ட. அதான் என்னது? உலகம். உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே. பின்னோக்கி நாம், பின்னோக்கி நாம், பின்னோக்கி நாம், பின்னோக்கி நாம். இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை. இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை. இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை. பின்னோக்கி நாம், பின்னோக்கி நாம். சரி, பின்மாறி போயிட்டு அங்க இருந்து என்ன செய்யறா? ரூத் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது படியுங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு ஓர்பால் ரூத் மருமக்களுடைய மோவாப் தேசத்திலிருந்து உட்கார்ந்து அம்மா எழுந்திச்சிட்டா. நம்முடைய வாழ்க்கையை உட்கார்ந்துகிட்டே இருக்கோம், எழுப்புதல் வேணும். கர்த்தருக்கு
வரும். அதில் என்ன எழுப்புதல்? மோவாபை விட்டு வருகிறதுக்கு எழுப்புதல் வேணும். முதல்ல அவன் எழுந்தாள்ங்கிற வார்த்தையை சொல்லலை, அவன் விரைந்தாள். விரைந்தாள் என்றால் அவசர புத்தி, பெண் புத்தி, பின் புத்தி. விரைந்தாள். இப்பொழுது தன் வாழ்க்கையை இழந்தார். இப்பொழுது உணர்ந்தார். பஞ்சம் பிழைக்க போன இடம் மோவாபு. ஆனா நெஞ்சமே அதிர்ந்து போச்சு. தஞ்சம் புக வந்த இடத்துல மிஞ்சும் துன்பத்தை அனுபவித்து விட்டோம். இப்பொழுது நம்முடைய யூதேயா தேசத்தில் உள்ள அந்த எப்ராத்தியர்கள் இருக்கிற அந்த பெத்லகேமிலே பஞ்சம் போய் செழிப்பு வந்து விட்டது. தாவீது சொல்லுவார், வருஷத்தை நன்மையால் முடிச்சு விட்டுகிறீர். அப்படியே மலமில் நின்று பார்த்துருப்பார், ஒரு மேட்டிலிருந்து பார்த்துருப்பார். சுற்றிலும் கதிர்கள் தலைநிமிர்ந்து நிற்கிறது. அரசனுடைய தலையிலே கிரீடம் சுட்டப்பட்டது போல இருக்கிறது. எனக்குத்தான் முடிசூட்டினார் இறைவன். இந்த கதிர்மணிகள் எல்லாம், நெற்கதிர்கள் எல்லாம், கோதுமை பயிர்கள் எல்லாம் தலைநிமிர்ந்து பார்த்தால் இந்த வருஷத்தையே முடிசூட்டி இருக்கிறார். தாவீதின் காலம் பொற்காலம். தாவீதுடைய காலம் பொற்காலமாக இருந்தது, வெற்றியின் காலமாக இருந்தது. அப்படிப்பட்ட காலம் அதற்கு பிறகுதான் வருகிறது. ஆனால் முன்னே பஞ்ச காலம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். உடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஒரு காலம் வெயில் அடிச்சா ஒரு காலம் மழை வரும், ஒரு காலம் மழை வந்தா ஒரு காலம் வெயில் அடிக்கும். இன்பமும் துன்பமும் நிறைந்த இவ்வாழ்விலே இறைவனை மறந்து சுயசித்தம் செய்வது தவறு. குடும்பத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அண்ணன், என் தம்பி இருக்கிறதில்ல. அதுபோல சபையில் இருக்கணும், அதுபோல வேற ஸ்தலத்திலையும் இருக்கணும். யோபு சொல்லும் பொழுது, கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமா, கோடி பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை தான் யோபு 2 மடங்காக ஆசீர்வதித்தது. முன்னிலைமையிலிருந்து பின்னிலைமை மாறும் என்ற விசுவாசம் அவனுக்கு இருந்தது. அதுபோல விசுவாசம் ரூத்துக்கு இல்லை. அதாவது ரூத்தா போச்சு. யோபுடைய சோதனையோ அது சோதனை மேல் சோதனை ஆனாலும் அது சாதனை புரியும்படியாக ரோதனை எல்லாம் நீங்கி இயேசு நாதனை இன்றும் மகிமைப்படுத்துகிற ஒரு சரித்திரம், சத்தியம் சித்திரமாக விளங்குகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினாலே நான் ஒரு புத்தகத்தை சொன்னால் மற்ற புத்தகத்தை தொடுகிறேன். எதுக்கு? உறுதிப்படுவதற்கு. எத்தனையோ இன்னும் தொட்டுக்கொண்டே போகலாம். ஆனால் இதில் இருக்கிற சத்தியத்தை விட்டுவிடக்கூடாது. இந்த இடத்துல பாருங்க, அந்த நேரத்தில் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டார். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அந்த வழி நடந்து போறாங்க. போகும்போதே நகோமி தன் 2 மருமக்களை நோக்கி, நீங்க இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கம்மா. மறித்து போனவர்களுக்கும் எனக்கு நீங்க தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு, மறித்து போனவங்களுக்கு சுகம் இல்லாத போது கட்டில படுத்துக்கிட்டு யாரும் துக்கமாக இருந்த போது மாமனாரையும் கவனிச்சீங்க, என்ன மாமாவையும் கவனிச்சீங்க, உங்கள் புருஷமாரையும் கவனிச்சீங்க. இந்த சின்ன வயசுலேயே இதெல்லாம் இப்போ சங்கடப்பட்டு போனீங்க. என்னையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. எனக்கும் என்னை மறித்து போனவங்களுக்கும் பண்டு ஊழியம் பார்த்தீங்க, எனக்கும் தொண்டு ஊழியம் பார்த்தீங்க. ஆகையினால கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. சொல்லும்போது எப்படி இருக்கும் பாருங்க. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்ப்பும் புருஷனுடைய வீட்டில் நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வார்கள் என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டார். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுத. எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா? மாமியாருக்கும் மருமகளுக்கும் சத்தமிட்டு அழுகிற அளவுக்கு இருக்குன்னு சொன்னா, இதை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் மாடலாக இருந்து சாதனை சொல்லிட முடியாது. முக பாடலாக வைத்திருந்தா எப்படியாவா இவ்வளவு பாடலா பாடுவா? ஆகையால் அந்த அளவுக்கு உண்மையான இருந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர்கள் முத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடனே கூட வருவோம். வெறும் ஓம் அல்ல, வருவோம். நானும் என் குமாரனும் மலைக்கு மேல வச்சு மோரியா மலையில போய் திரும்பி வருவோம். அது உண்மையான ஓம். இது உண்மையான ஓம். 11ஆம் வசனம், வாழ்க்கையிலே பிறக்கிற ஓம் என்ற ஒளி உண்மையான மொழி. வாழ்க்கையிலே பிறக்கு ஓம் என்ற ஒளி உண்மையான மொழி. அப்படியானால் இதை பார்ப்பதற்கு கண் விழி. உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடைய வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமியின் மக்களே, கன்னியாகுமரி உள்ளவங்க இருப்பாங்க போட்டு, இந்த மக்களே
அப்படின்னா அதற்கு நகமே, என் மக்களே நீங்க திரும்பி போங்க, என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கும் புருஷராக படிக்க இனிமேல் என் கர்ப்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகும். அம்மா என் மக்களே திரும்பி போங்க, நான் வயது சென்றவன், ஒரு புருஷனுடைய வாழ்க்கை வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் புருஷனுக்கு வாழ்க்கை கொண்டு பிள்ளைகளை பெற்றாலும் ஒரு இளம் விதவை தான் சொல்லுகிறார். இளம் மருமக்கள் இளம் விதவை, அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அம்மா? அது கூடாதம்மா. மருமக்கள் மாறி மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விஷம் இருக்கிறது என்றார். அதாவது வாழ்க்கையில ஒரு காரியம் விளங்கல, கர்த்தருடைய கை விரோதமா இருக்கு. ஏன் இருக்கு? நீ போன பாதை சரி. நல்லா இருக்கும் போது இருக்கிற இடத்துல இருந்து ஒரு குறைவு வந்து கொண்டு போய்க்க. பஞ்சம்ங்கிறது அந்த பிரச்சனை, வேற எத்தனை பிரச்சனையோ வரலாம், போகக்கூடாது. ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது. கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கிறவரை போகக்கூடாது. வாலிபர் ஒரு சபையில உறுதியா இருந்து ஏதோ கால அவகாசம் கேட்டு குறிப்பிட்ட இடத்துக்கு டிரான்ஸ்பர் அல்லது ஒரு ஊர் மாற்றம், இடமாற்றம் போக வேண்டியது இருந்தாலுமே நீங்க என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. குடும்பம் என்பது ஒரு வீடு, சபை என்பது ஒரு வீடு, பரலோகம் என்பது ஒரு வீடு, உலகம் என்பது ஒரு நாடு. நாடு என்பது இருந்தால் அந்த நாட்டிலே உங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டிலே ஒரு தேவனுடைய வீடு இருக்கிறது. உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர், உண்மையே நம்பி இருக்கிறபடியா இறைவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இவ இப்படி சொல்லும் போது கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கு. தப்பு. ஒண்ணு சாத்தான சொல்றது, அல்லது கர்த்தரை சொல்றது சொல்லக்கூடாது. அது என்னன்னு சிந்திச்சு பார்க்கல. என்ன சரியா வந்துட்டா, வந்த உடனே ஏன் விரோதம் சிந்தி பார்த்துட்டா. ஏன்னு கேட்டா, நான் இருக்கிற இடம் சரியில்லை, நான் போன இடம் சரியில்லை அப்படின்னு உணர்வு. புஸ்தகத்தை ஏன் எழுதி வச்சிருக்கேன்னா, உன்னுடைய அகம் என்பது உள்ளம், புத்தகம் என்றால் உன்னுடைய புதிய எழுத்து உள்ளத்துல எழுது. நீயும் சேர்ந்து போயிடாது, மகளே நீயும் சேர்ந்து போயிடாது, மகனே நீயும் சேர்ந்து போயிடாது. தேவனை அறிஞ்சு போட்டு இப்படி ஒரு பிரச்சனைக்காக போயிட்டு துன்பத்தை அனுபவிச்சால, மரணத்தை அனுபவிச்சால, ஒண்ணுதான் பிரச்சனை, 3 செத்து போச்சு. அதான் சிந்திக்க. அதான் வினோத் சொன்னார்ல, அவளுக்கு எல்லாம் குடும்பமா இருந்தது நிறைவு. கஞ்சம் குடிச்சாலும் குடும்பமா இருந்தது நெஞ்சம் மகிழும். ஆனா நீ இப்போ குடும்பத்தை இழந்த உடனே உனக்கு என்னத்தை கொடுத்தாலும் சரி, உன் உள்ளத்தை சந்தோஷப்படுத்த ஒன்றுமே இல்லை. அப்ப என்னன்னு கேட்டா, தேவ சித்தம் அறிந்து ஒரு இடத்திலே, ஒரு குடும்பத்திலே, ஒரு தேசத்திலே, ஒரு ஊரிலே, ஒரு வீட்டிலே, ஒரு சபையிலே இருக்க நம்மை பழக்கி கொள்ள வேண்டும். அதுதான் நல்ல காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காரியத்தை தான் சரியா செய்யாததெல்லாம் உணர்ந்து சொல்லுகிறார். உணராம சொல்லுகிறார் போல உணர்ந்து சொல்லுகிறார். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கிறது, உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விஷம் இருக்கிறது. செத்தவங்களை பற்றிதான் விஷம் போச்சுன்னா, உயிரோடு இருக்கிறத வச்சு விஷமா இருக்கும். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக எழுந்தார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டார். அல்லேலூயா. ஆமா, ஒரு சரி நான் வேலையை போக முத்தமிட்டு போயிட்டா. அவன் போனும் தப்பு இல்லை, மோவாபுக்கே போயிட்டா, இப்போ உலகத்துக்கே போயிட்டா. ஒருத்தி போயிட்டா உலகத்துக்கு. ஆனா அவனுடைய கூடவே இருந்தா பாரு, அவன் என்ன கதை, அதான் முக்கியம். ஒருத்தி போயிட்டான்னா நீயும் சேர்ந்து போயிடாத. பார்க்க பளபளப்பா தான் இருக்கும், பிறகு பளபளப்பா வலிஞ்சு விட்டுரும், பிறகு வாழ்க்கையெல்லாம் செழிப்பா முடிஞ்சிடும். ஜாக்கிரதையாரு சத்திய வேதம் உணர்த்துகிறது. அல்லேலூயா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போமை
இங்கே பாதையில் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். பாடுவோமா? சத்திய வேதம் பக்தரின் வேதம் சுத்தர்கள் போகும் பாதையில் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வேத பிரியர் வேத புதல்வர் சேகம் பண்டையார் வேத பிரியர் வேத புதல்வர் சேகம் பண்டையார் இலைகள் உதிரா மரங்கள் போலே இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போலே இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் பக்தரின் வேதம் சுத்தர்கள் போகும் பாதையில் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். ரூத் என்ன சொல்றாங்க? நீ பற்றாம உங்ககிட்ட திரும்பி நீ போவான்னு சொன்ன போக மாட்டா. என்ன சொல்ற? நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், என் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அதான் ரகசியம். மாமியார் கூட இருந்து சாமியார் யாருன்னு சொல்லி கத்துக்கல, சாமி யாருன்னு கத்துக்கிட்ட. அதுல சொல்லுவோம், மாமியார் கூட இருந்து சாமியார் யாரு அப்படி கத்துக்கல. சாமியார்னா பாஸ்டர், மாமியார் பாஸ்டரை சொல்லி கொடுக்கல. இந்து கோயில்ல சாமியார், ஆர்சி கோயில்ல சாமியார் மாதிரி. மாமியார் சாமியாரை காட்டி கொடுக்கல, சாமி யாரு சாமியை காட்டி கொடுத்துட்ட. அதனால உன் தேவன்கிட்ட இருக்கிற விசுவாசத்துல உன் தேவனை பார்த்துட்டேன், நான் எவ்வளவோ பார்த்துட்டேன். உன்னுடைய தேவன் சொல்ல பாருங்க, அதான் ரகசியம். இன்றைக்கு ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒரு தேசத்துல, ஒரு சபையில, ஒரு வீட்டுல இருக்கும் பொழுது பிரச்சனைகளின் நடுவிலே தேவனை பார்க்க வேண்டும். அதிலே சொல்லுவோம், தேவனை பார்க்க வேண்டும். அதிலே சொல்லுவோமா? ஏனென்று சொன்னால் எந்த குறைவையும் நிறைவாக மாற்ற தேவனால் முடியும். எந்த நிறைவென்று நினைக்கிறதும் குறைவாக இருக்கிறதை உணர்த்தி காட்டவும் தேவனால் முடியும். அதற்கு சோதரம். இந்த இடத்திலே வருகிற நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை பேசிக்கொண்டு அநேக வசனம் இருக்கிறது. அப்படியே நடந்து போனார்கள். 3 பேரா வந்தவங்க 2 பேரா நடந்து போறாங்க. பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரான் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டீர்கள், நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அப்படியே முகமெல்லாம் நொட்டி, அப்படியே மெலிந்து நலிந்து உருமாறி வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உருமாறி வந்திருக்கிறார். தேவ சித்தம் இல்லாம போனா ஒரு மாதிரி தான் வரணும். ஒரு மாதிரி வந்து வரவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20ஆம் வசனம், அதற்கு அவன், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர்களுக்கு மிகுந்த கசப்பை கட்டுகிறார். அங்க சொன்னது கைவிரோதமா இருக்கு, தேவனுடைய கைவிரோதம். இங்க சொல்றார் சர்வ வல்லவர்களுக்கு மிகுந்த கசப்பை. அடிபட்ட ஒரு அடி புருஷன் இருந்தது, அடுத்தது 2 அடி பிள்ளைங்க செத்தது, அடுத்தது 3வது அடி ஒரு மருமகள் மறுபடியும் மோவாவுக்கே போனது, 4வது பிடி கையில மருமகள் கூட வந்தது. ஒரு நொடி அவர் எடுத்த தீர்மானம். இன்றைக்கு மனவாட்டியாக இருக்கிற சபையே உலகம் அழைக்கிறது, ஆனால் பெரிய மோவாம், ஆனால் பெத்லகேம் சிறிய பெத்லகேம் அது உன்னை அழைக்கிறது. அதுதான் சபை, அதுதான் ஆவிக்குரிய குடும்பம். பெத்லகேம் என்ற வார்த்தைக்கு பெத் என்றால் வீடு, லகேம் என்றால் அப்பம், அப்பத்தின் வீடு. அங்கிருந்து ஜீவ அப்பம் நானே என்று சொன்ன இயேசு பெருமான் பிறந்தார், உயிர்த்தார், பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார், சீக்கிரம் வரப்போகிறார்.
அந்த உயிருள்ள போவாஸ் இன்றைக்கும் இருக்கிறார். இங்கே வந்த பொழுது அவள் அனுப்பியுடைய இடமெல்லாம் கதிர் பொறுக்கி, அனுப்பியுடைய இடமெல்லாம் உண்மையாய் நடந்து சாட்சியாய் இருந்து ஒரு யூத புருஷன் போவாஸை அவள் தனக்கு வெற்றி கொண்டது நமக்கு தெரியும். பரம போவாஸ் இயேசு. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடு வையான்னு ஒரு பாட்டை பெருமன் எழுதி வச்சிருக்கிறார். அது மாதிரி பரம போவாஸ் இருக்கிறார். இப்பொழுது இந்த யூதனாகிய போவாஸ் யூத தலைமுறையிலே சிறப்பாக இருக்கிறான். இது எங்கிருந்து வந்திருக்கு? மோவாபிலிருந்து வந்திருக்கு. பன்றியும் கன்றும் ஒன்று சேருமா? ஆட்டுக்குட்டிக்கு பன்றி குட்டியை கட்டி வைக்க முடியுமா? அது சட்டம் பொருந்துமா? அந்த மாதிரி சம்பவம் நடப்பதுதான் அதிசயம். ஆனால் பன்றி கன்றானது, கன்று கன்றானாலும் பன்றி கன்றானாலும் கன்று என்று மாற்றப்பட்ட பிறகு திருப்பி அது பன்றியாகவில்லை. ஆண்டவர் அதிசயத்தை செய்கிறார் என்றால் பன்றி போல கெட்டு போன இளையகுமாரனை கொளுத்த கண்டெடுத்தது மாத்திரமல்ல, அவனை நன்று ஒரு கன்று காட்டிலும் நன்று ஒரு பிள்ளையாக மாற்றினார். அதுபோல நாம் அந்நியரும் பரதேசிகளும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களுமாய் இருந்த நம்மை நம்முடைய சொந்த இரத்தத்தினாலே அவர் இந்த பாவ உலகத்திலே பாவ மாம்சத்தின் சாயலாக பிறந்து நம்மை அந்த பரமயூத குலத்திலே சேர்ந்தார், உலக யூத குலத்திலே அல்ல. ஆகையினால் தேவனுடைய மகனே மகளே, புறஜாதிகளில் இருந்து நம்மை ரட்சித்திருப்பது மணவாட்டி சபையாகிய நாம் தான். ரூத் என்றால் அழகு என்ற அர்த்தம். அந்த அழகான மணவாட்டி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று இயேசு மணவாட்டிக்கு மணவாளன் சொல்லுகிறார். அதுபோல உன் செய்திக்கு தக்க பலனை உனக்கு கர்த்தர் கட்டளையிடுவாராக. என் யூத கர்த்தரை அறிந்தவன், உன் செய்கைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்ற வாக்குத்தத்தத்தை ஒரு போவாஸ் கொடுக்கிறார் என்றால், அனித்திய உலகத்தில் வாழ்ந்து அனித்தியமாய் வாழ்ந்து மதித்த போவாஸ் அது கிடைத்தது. ஆனால் பரமனித்திய போவாஸ் சொல்லுவது, இந்த வாக்குத்தத்தங்கள் வசனங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்று ஆமென் இருக்கிறபடியினாலே, நமக்கு எழுதப்பட்டிருக்கிறபடியினாலே, இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்கள் குறைவுகளை மறந்து விடுங்கள். நீங்கள் எந்த இடத்தில் இருக்கு சிந்தித்து பாருங்கள். ஆவிக்குரிய ஜீவியத்திலே எழும்ப வேண்டிய காரியங்கள் எது என்று எடுத்து எழுப்புங்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருப்பதற்கு காரணம் நான் இடம் மாறி இருக்கிறேன். ஒருவேளை எனக்கு மிகுந்த சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்ற முடிவுக்கு யோபு வந்தார். அதுபோல இந்த ரூத்தும் கூட சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டு விட்டார் என்று என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். மாறாள் என்றால் இஸ்ரவேல் சரித்திரத்திலே பார்வோன் கையிலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள், அவர்கள் கசந்த தண்ணீரை கண்டார்கள். ஒரு மரம் மரத்தை வெட்டி மோசை போட்ட போது மதுரமாக மாறியது. அதுபோல இந்த உலகம் கசந்து போன தண்ணீராக, பாவத்தை தண்ணீரை போல கொடுத்து கொண்ட உலகத்திலே கல்வாரி மரத்தை ஆண்டவர் வெட்டினார். கல்வாரி மரத்திலே இயேசுவையும் விட்டு வெட்டினார். அவர் ரத்தம் சொரிந்தார். ஆகையினாலே வெட்டப்பட்ட ஒரு மரம் கசந்த மானாவை மதுரமாக்கினது போல, சிலுவையோடு சிலுவையிலே இயேசு கைவிடப்பட்டு வெட்டப்பட்டது போல, பிதாவுடைய மறைக்கப்பட்டு ஏன் என்னை கைவிட்டீர் என்று துண்டிக்கப்பட்ட அந்த வெட்டப்பட்ட அனுபவமானது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதிலே சொல்றோம், கசந்த மாறாவிலே போட்ட மரம் மதுரமான தண்ணீரை கொடுத்தது போல, பாவ கசப்பாகிய உலகத்திலே இயேசு ஜீவனை கொடுத்து கைவிடப்பட்டு அந்த வெட்டப்பட்ட மரத்திலே தொங்கினதினாலே நமக்கு இன்றைக்கு பரலோகம் என்னும் மதுரம், அபிஷேகம் என்னும் மதுரம், ஆசீர்வாதம் என்னும் மதுரம், அற்புத அடையாளம் என்ற மதுரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆகையினால தேவனுடைய மகனே மகளே, இந்த வாக்குத்தத்தம் ஒரு சரித்திரம், அது முடிந்தது. ஆனால் இன்றைக்கு விசுவாசிக்கத்தக்க சத்தியம் இதிலே இருக்கிறது. அதனுடைய வாழ்க்கையிலே சக்தி பிறக்கிறது என்ற நிலையை நாம் காண வேண்டும். ஆகையினால் இன்னைக்கு என்ன சொல்லுவோம்? நம்முடைய செயல்களுக்கு கவனமாய் இருக்க வேண்டும். ஒருவரோடு ஒருவர் சபையை பற்றி பேசுவதை குறித்து இன்னைக்கு யார் பிரசங்கம் பண்ணா, என்ன பிரசங்கம் பண்ணா, எத்தனை பேர் வந்தார்கள், யார் யார் வரல, யார் யார் வந்தா, நீ தேவனுடைய தூதனை போல நல்ல வார்த்தையை பேசுவ மகனே மகளே. உள்ள வந்துட்டு தேவையில்லாத வார்த்தையை பேசினா நீ சாத்தானுடைய குமாரத்தி. உனக்கு சர்வ வல்லவர் கை விரோதமா இருக்கும்,
மிகுந்த கசப்பை கட்டளையிடுவார். நல்ல மங்களம் நடக்கணும்னா அந்த நல்ல ரூத்தை போல நல்ல மணவாட்டி சபையா சின்ன பெத்லகேமில் இருந்து சிறப்பா வெளியே போனா பெரிய மாவாப்புல போய் எல்லாம் சீக்கிரம் சிறப்பா நடந்து ஒண்ணுமில்லாத துன்பத்துக்கு ஆளானார் ஓர்பால். ஆகையினாலே உடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அறிந்த பிறகு ஓர்பால் போட்ட முத்தம் அது ஒதுக்குகிற முத்தம். ஆனால் முத்தமே போராட்டியாலும் அந்த ரூத்து அவளோடு கூட வந்தது அனுதினம் நித்தம். அவள் வாழ்க்கையிலே புத்தம் புதிய காரியம் நடந்தது. போவாஸ் அவளுக்கு சொல்லுகிற வார்த்தை தான். அதற்கு அந்த மணவாட்டி சொல்லுகிறாள், நீர் என்னோடு கூட பட்சமாய் பேசினீரே. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த வார்த்தையை பாருங்க, 13ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு அவள், என் ஆண்டவனே, உடைய கண்களில் எனக்கு மணவாட்டி சொல்லணும், என் மணவாளனே போவாசே, உம்முடைய கண்களில் நான் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி இந்த அடியாரோட பட்சமாய் பேசினீரே. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே ஆண்டவர் நமக்கு பட்சமாய் பேசுகிற தேவன். வேலைக்காரில் ஒருவராய் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொன்ன இளையகுமாரன் தகப்பனோடு இணைந்தார். கோபித்து கொண்டு, நீ அவனுக்காக எனக்காக ஒன்றும் காட்டு அடிக்கலையே, அவனுக்கு அடித்து நீச்சிக்கிட்டு போனான். அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் போச்சு. யாரு கெட்ட குமாரன்? பன்றித்தவிடத்தில் நல்ல குமாரன் வந்துட்டான். ஆனா இங்க கன்று கூட்டி அடிச்சு அவனுக்கு கொடுத்து கோவப்பட்டவன் மறுபடியும் பன்றித்து கொடுத்து போயிட்டான். ஆகையினால் என்னன்னு கேட்ட தேவனுடைய பிள்ளைகள், அந்த இளைய குமாரன் கெட்ட குமாரன் அல்ல, நல்ல குமாரன். கோபத்துக்கு வெளியே போனவன் கெட்ட குமாரன். அதனால யாரும் சபையில கர்த்தர் இடத்துல கோவிச்சுக்கிட்டு பாஸ்டர் இடத்துல கோவிச்சுக்கிட்டு போகவே கூடாது. டேடி இந்த மாதிரி சொல்லிட்டேங்க டேடி, எனக்கு கஷ்டமா இருக்கு, சரி பண்ணிக்கோ மகனே மகனே, ஏதோ நான் கோபம் சொல்லிட்டேன், வேற புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வருத்தப்படாத, சாரி அப்படி தட்டி கொடுத்து அப்பா பிள்ளைங்க பரலோக அப்பாவுக்கு பிள்ளைகளா இருந்து ஒரு ஆபத்திரிய தகப்பனுக்கு பிள்ளைகளா இருந்து நான் போகணும், மனம் திறந்து பேசலாம், சொல்லலாம், பகரலாம், அப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். சில காரியங்கள்லாம் நான் வருகிற நாட்களில் சோதனை கொண்டு வைக்கும் பொழுது விபிஎஸ்ல பார்த்து கொள்ளுவேன். இன்றைக்கு செய்தியை மட்டும் கொடுத்து முடிக்கிறேன். ஆகையினால விபிஎஸ்ல சோதனை கொண்டு வைக்கிறேன். அருமையானவர்களே, நாம் என்றைக்கும் நல்ல செய்தியை பரப்பணும். ஹோட்டல் எழுதியிருப்பாங்க, குறைவை எங்களிடத்தில் சொல்லுங்கள், நிறைவை வெளியே சொல்லுங்கள். ஆனால் சொல்றவங்க போறேன் அது சரியில்லை, வெளியே குறைய சொல்லுவான், உள்ள நிறைவையும் சொல்ல மாட்டான், குறைவையும் சொல்ல மாட்டான். இப்படிப்பட்ட ஆற்றலாக இருக்கக்கூடாது. உலக பிரகாரமான ஹோட்டல்ல உலக உணவு பரிமாறப்படுகிறது. ஆவிக்குரிய உணவை பெறுகிற நாம் சபையில் எப்படி இருக்க வேண்டும்? சபையில் ஆவிக்குரிய தகப்பனாகிய பாஸ்டர் சொல்லுவார், சபையில மூப்பர்களாக முன்னே இருக்கக்கூடிய சகோதரர் சொல்லுவார், முன்னே இருக்கக்கூடிய சகோதரி சொல்லுவார்கள். அவர்கள் ஆண்டியா இருக்கலாம், பிரதரா இருக்கலாம், தகப்பனா சொல்லலாம். அதையெல்லாம் ஒன்று கொண்டு அறிந்து வாழுகிற இடம்தான் உண்மையான குடும்பம். அது நிறைவு. ஆனால் நிறைவை விட்டு நீ குறைவுக்கு போகிறாய் என்றால் சரியில்லை. ஆகவே நிறைவை விட்டு நிறைவுக்கு போகிறது பரவாயில்லை, நிறைவை விட்டு குறைவுக்கு போகக்கூடாது. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது முடிவு மரண வழிகளாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால எந்த நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதுதான் தேவ சித்தத்தை அறிகிற அனுபவமாக இருக்கிறது. இந்த வேளையில் தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆகையால் இந்த வாக்கு தத்தத்தை அவர் பட்சமாய் நம்மோடு பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போவாஸ் பிறகு ஆலோசனைகளை கொடுத்து அன்பாக ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். போவாஸ் என்பவர் மணவாளன். சொல்லுங்க, போவாஸ் யாரு? மணவாளன். நமக்கு நித்திய மணவாளன் யாரு? இயேசு. அந்த நகோமி என்பது பரிசுத்த ஆவியானவர். நமக்கு நகோமியை போல நகோமி எப்படி இந்த ரூத்தை கொண்டு போவாசை சேர்க்கிறாங்களோ அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு போய் பரம போவாசை சேர்க்கிறார். அதிலே சொல்லுவோமா? ரூத் என்பது அழகு மணவாட்டி. அவள் எப்படி அந்நிய தேசத்து புறஜாதியிலிருந்து இஸ்ரவேலுக்குள்ளே வந்தாளோ அதுபோல ஏற்றுக்கொள்ளப்படத்தக்காத ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க வந்தது போல நம்ம இந்த உலகமாகி எகிப்திலிருந்து மோவாபிய உலகத்திலிருந்து அந்த பரம கானானுக்கு அந்த பொன்னகரத்துக்குள்ளே செல்வதற்கு அந்த யூதர்களை அல்ல புறஜாதிகளிலிருந்து ஒரு பெண் ரூத்தை எடுத்தது போல நம்மை புறஜாதிகளிலிருந்து
நம்மை கிறிஸ்துவுக்குள் இரத்தத்தினால் மீட்டு ஆவியினால் அபிஷேகித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே தேவனுடைய சமூகத்திலே இன்றைக்கு எனக்கு யார் வேண்டும்? என்னுடைய பரம போவாஸ் இயேசு மணவாளன் வரப்போகிறார். அவர் பட்சமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆலோசனைக்கு நான் கீழ்ப்படிவேன். நான் உறுதியாக தேவனை காட்டிக் கொடுத்த அந்த நகோமியை பற்றி கொண்டு தேவனையும் பற்றி கொண்டது போல தேவனை பற்றி சொல்லிக் கொடுத்த பாஸ்டரையும் ஊழியக்காரர்களையும் சபையின் மூப்பர்களையும் அனுசரித்து கேட்டு நடப்பேன் என்று ஒப்பு கொடுத்து அந்த ரூத் அழகாக ஒரு போவாசுக்கு மணவாட்டியாக மாறினது போல நாமும் பரலோக இயேசுநாதருக்கு அந்த மணவாளனுக்கு மணவாட்டியாக மாற தேவன் உதவி செய்வாராக. நாம் எல்லாரும் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. ஷபரகதிரவக்கரவஷபா என் பிரியமே ரூபவதி என்ன அழைத்திடும் சத்தம் பிரியமே ரூபவதி பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அனைவரோடும் இருப்பதாக. அவன் சொல்லுவோம்.